السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 133. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 133ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் அமானிதம் பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் 133ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றிய செய்திகளை நம்ம பேச இருக்கிறோம். அந்த ஒரு ஹதீஸானது நபிகளார் சொன்ன 2 செய்திகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இன்னும் இது பாகம் 1ஆக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸு கொஞ்சம் நீளமான ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸினுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஹதீஸை 2 பாகமாக பிரித்து நாம் உங்களுக்கு தொகுத்து தருகிறோம். இப்ப பாருங்க, இந்த நபிகளார் சொன்ன 2 செய்திகள் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸு. இப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஹுதைஃபத்துல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, ஈருலக தலைவரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களிடம் 2 செய்திகளை சொன்னார்கள். 2 செய்திகளை சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த 2இல் ஒன்றை பார்த்து விட்டேன். அப்போ அந்த 2 விஷயத்துல ஒரு விஷயத்த நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், மற்றொன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ ஒரு விஷயத்தை நான் பார்த்துட்டேன், இன்னொரு விஷயம் வருங்காலத்தில் வரும், அதை நான் பார்க்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை ஹுதைஃபத்துல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்ன அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நிச்சயமாக அமானிதம் என்பது சில மனிதர்களின் இதயங்களின் அடிப்பாகத்தில் இறங்கியது. அப்போ அமானிதம் என்ற அந்த தன்மை அல்லாஹு தஆலா எங்க வச்சிருக்கான்னு சொன்னா, மனிதர்களுடைய உள்ளங்களில் அடிப்படை, அதாவது அடிப்பாகம் இருக்குமா இல்லையா, ஆழமாக இறங்கி அந்த அடிப்பாகத்தில் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பின்பு சொல்கிறார்கள், குர்ஆனை அவன் இறக்கினான். பின்பு அல்லாஹு தஆலா அந்த அமானத் என்ற இந்த சிஃபத், இந்த தன்மையை, அமானிதத்தை பேணி காக்குதல் என்ற இந்த தன்மையை மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஆக்குனா, அடிப்பாகத்தில் ஆக்குனா, இன்னும் அடுத்தபடியாக குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி தருகிறான். அந்த குர்ஆன்ல இருந்தும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
நபி வழியிலிருந்தும் அவர்கள் அறிந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த குர்ஆன் ஷெரீஃபின் மூலமாக, இந்த குர்ஆன்ல கூறப்பட்ட செய்திகளின் மூலமாக அவர்கள் அதன் மூலமாக விளங்கி அந்த அமானிதத்தை எப்படி பேணணும், எந்த வகையில பேணணும் என்பதை அந்த குர்ஆனின் மூலமாகவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இன்னும் என்னுடைய சுன்னத், நான் கற்றுத்தந்த அந்த நபி வழி, அந்த நபி வழியின் மூலமாகவும் அந்த அமானிதத்தை எப்படி பேணி வாழணும், எப்படி பேணி காக்கணும் என்பதை என்னுடைய நபி வழியின் மூலமாகவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்ற இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் விஷயமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். பின்பு இரண்டாவது விஷயமாக, இரண்டாவது செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, அமானிதம் உயர்த்தப்படுவது பற்றி கூறினார்கள் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப அமானிதம் அந்த கல்புல இருக்கப்படும், அந்த கல்புல அல்லாஹு தஆலா வைக்கிறான். இந்த குர்ஆனை இறக்குனா அதன் மூலமாக அந்த அமானிதத்தை பேணி காக்கிறதுனா என்ன என்பதை படிச்சாங்க என்பதாக இதை ஒன்றாவது விஷயமாக சொன்னாங்க இல்லையா? இப்ப இரண்டாவது விஷயமாக அந்த அமானிதம் உயர்த்தப்படுவது பற்றி கூறினார்கள். எப்படி? ஒரு மனிதர் தூங்குவார், ஒரு மனுஷர் தூங்குவாரு, அப்போது அவரின் இதயத்திலிருந்து அமானிதம் கைப்பற்றப்படும். ஒரு மனுஷன் தன்னுடைய படுக்கையில போய் தூங்குறாரு, தூங்குன உடனே அவருடைய இதயத்திலிருந்து அந்த அந்த அமானிதம் என்பது என்ற அந்த தன்மை உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கும், கைப்பற்றக்கூடியதாக இருக்கும். அதன் அடையாளத்தை சிறு புள்ளி போல் அவர் காண்பார். அப்ப எந்திரிச்சு பார்த்தா அது அடையாளம் ஒரு சின்ன புள்ளி மாதிரி. அந்த அமானிதம் என்பது அந்த கல்விலிருந்து வெளியே போயிருக்குதா இல்லையா, கைப்பற்றப்பட்டிருக்கா இல்லையா, அப்போ அதை ஒரு சின்ன புள்ளிய மாதிரி அவர் பார்ப்பார். ஒரு சின்ன புள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன அடையாளமாக அவர் பார்ப்பார். பார்த்துட்டு சரி இது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் தூங்குவார். மீண்டும் தூங்கின உடனே அப்பொழுதும் அவருடைய இதயத்திலிருந்து அந்த அமானிதம் கைப்பற்றப்படும். அப்போ திரும்ப எந்திரிச்சு பார்ப்பாராம். எந்திரிச்சு பார்த்தா அந்த சிறு புள்ளி போல் இருந்த அந்த இடம் ஒரு சின்ன கொப்புள மாதிரி ஆயிருமா. கொப்புளம் இருக்குமா இல்லையா? ஏதாவது சூடு பட்டுச்சுன்னா, ஏதாவது ஒரு புண்ணுகின்னு வந்துச்சுன்னா ஒரு கொப்பளமாக ஆகுமா இல்லையா? அந்த கொப்பளம் மாதிரி அவருடைய உடம்புல இருக்கிறத அவர் பார்க்கக்கூடியவரா இருப்பாராம். அப்போ பார்க்கக்கூடிய இருந்து, உன் காலில் நெருப்பு கங்கை நீ உருட்டி விட்டு அது கொப்பளித்து அதை வீங்கியதாக நீ காண்பாய் என்று சொல்லலாம் சொன்னாங்க. உன் காலில் ஒரு நெருப்ப கங்க போடுறோம், ஒரு நெருப்ப கங்க போட்டு நீ அதை உருட்டி விடுற, உருட்டி விட்டு அது கொப்பளிக்குமா இல்லையா? அந்த நெருப்பு அந்த காலில் பட்டவன உன்னுடைய கால்கள் கொப்பளிக்குமா இல்லையா? அந்த அந்த கொப்பளித்ததை போல ஒரு வீங்கியதாக ஒரு காயத்தை நீ பார்க்கக்கூடியவனாக இருப்பாய். அந்த காயத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லலாம் சொன்னார்கள். ஆனால் அதில் ஒன்றும் இருக்காது. அப்போ நீ அதை பார்ப்ப, ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. அந்த அடையாளம் எல்லாம் மறைஞ்சிரும். பார்த்தா முதல்ல புள்ளியாக இருக்கும், அப்புறம் கொப்பளமாக இருக்கும், அப்புறம் ஒரு வீங்கிய ஒரு காயத்தை போல இருக்கும், அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அதுபோலவே அமானிதமும் உன்னுடைய மனதில் ஒன்றும் இருக்காது. அந்த அமானிதம் என்ற அந்த தன்மை உன்னுடைய மனசுல இருந்து உயர்த்தப்படும். அப்போ எப்படி இந்த காயங்கள் எதுவுமே உன்னுடைய உடம்புல இல்லையோ, அது மாதிரியே அமானிதம் என்பது உன்னுடைய மனதில் இல்லாமல் ஆகிவிடும் என்று இரண்டாவது செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. மக்கள் ஒருவருக்கொருவர் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள். ஒருத்தவங்க சத்திய பிரமாணம் செய்வாங்களாம். சத்தியத்தை மாறி மாறி செய்து கொள்வார்கள், வாக்குறுதி செய்து கொள்வார்கள். இப்படி சத்திய பிரமாணம் எல்லாம் செய்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள். ஆனால் அவர்களில் எவரும் தன் அமானிதத்தை நிறைவேற்ற முன் வர மாட்டாங்க. சத்தியெல்லாம் செஞ்சிருவாங்க, கரெக்டா ஒரு விஷயத்தை நிறைவேற்றுன்னு வாக்கு கொடுத்துட்டு வாக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை, அந்த அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். அதை நிறைவேற்றுறவங்க முன்வரவே மாட்டாங்க என்று சொல்லலாம் சொன்னாங்க. இறுதியில இன்னாரின் கூட்டத்தாரில் ஒருவர் நம்பிக்கையாளராக உள்ளார் என்று கூறப்படும். இறுதியில கடைசி காலத்துல சொல்லப்படும், இந்த கூட்டத்துல இவர் தான்ப்பா நம்பிக்கையாளராக இருக்கிறாரு, இவர் தான் நம்பிக்கைக்குரியவர், அந்த எல்லாருமே மோசம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்படும். மேலும் ஒரு மனிதரை அவர் பெரிய வீரர், பெரிய புத்திசாலி, பெரிய அறிவாளி என்றெல்லாம் சொல்லப்படும்.
அப்புறம் ஒரு மனுஷனை பார்த்து இவர் தான் நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்லப்படும். இன்னொரு மனிதரை பார்த்து இவர் பெரிய வீரர்ப்பா, இவர் எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா, எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா, எவ்வளவு புத்தி கூர்மையான ஆளு தெரியுமா, பெரிய அறிவாளியா இருக்கிற என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனால் அவரின் உள்ளத்தில் கடுகளவும் ஈமான் இருக்காது என்று சொல்லலாம் சொன்னாங்க. இவ்வளவு புகழ் வரும், இவ்வளவு பெருமை வரும், இவ்வளவு எல்லாரும் உலகமே புகழக்கூடிய ஒரு சூழல் வரும் அவருக்கு. ஆனால் அவருடைய உள்ளத்துல பார்க்கும்போது சிறிதளவும் கூட, ஒரு கடுகளவும் கூட ஈமான் என்பது, இறை நம்பிக்கை என்பது இருக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இந்த விஷயத்த கேட்டுட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களில் எவரிடமும் நான் பிரமாணம் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். அப்போ எல்லார்ட்டையும் நான் ஒப்பந்தம் செய்வேன். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களுடைய எல்லார்ட்டையும் நான் ஒப்பந்தம் செய்யக்கூடியவனா இருப்பேன். எல்லார்ட்டையும் சத்திய பிரமாணம் எடுத்து அந்த ஒப்பந்தத்தை நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன். அவர் முஸ்லிமாக இருந்தால் அவரது மார்க்கம் அவரை என்னிடம் திருப்பும் என்று சொன்னார்கள். அப்ப நான் ஒப்பந்தம் செய்யக்கூடிய அந்த நபரு முஸ்லீமாக இருக்கிறான்னு சொன்னா அவரது மார்க்கம் அவரை என்னிடம் திருப்புனா என்ன அர்த்தம்? அவர் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது என் பக்கம் திருப்பக்கூடியதாக இருக்கும். அந்த வாக்கை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு முஸ்லீமுக்கு நம்ம வாக்கு கொடுத்திருக்கோம், ஒரு முஸ்லீமுக்கு நம்ம வாதா செஞ்சிருக்கிறோம், ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், இதை கண்டிப்பா நிறைவேற்றணும், இந்த அமானிதத்தை நம்ம பேணி காக்கணும் அப்படி என்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதுவே நான் ஒப்பந்தம் செய்த அந்த நபரு, அந்த சத்திய பிரமாணம் செய்த அந்த நபரு யூதராகவோ இல்ல கிறிஸ்துவராகவோ இருந்தாலும் சொன்னா என்னிடம் அவரின் அதிகாரி திருப்புவார். அப்போ என்னிடம் அவருடைய அதிகாரி திருப்புவார்னா நான் அந்த விஷயத்தை நிறைவேற்றாம போயிடக்கூடும். அதனால் இன்றோ இன்னாரை தவிர உங்களில் எவரிடமும் அமானிதம் பாதுகாப்பு தன்மை இல்லாது போனதால் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப இப்படி சில நபர்களை குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் தான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் தான் நம்பிக்கை உரியவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்க இவர்கள்ட்ட மட்டும்தான் நான் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இருப்பேன். இவர்கள் அல்லாது மற்ற யாரோடு நான் சத்திய பிரமாணம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்ய மாட்டேன். ஏனால் அந்த ஒப்பந்தத்தை நான் தவறிவிடக்கூடும். அதனால் நான் அதை செய்யாமல் முஸ்லிம்களிடத்தில் இந்த நபர்களிடத்தில் மட்டும் நான் ஒப்பந்தம் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, அவர்கள் சொன்ன இது 2 செய்திகளை சொன்ன உடனே இப்படி ஒரு ஒப்பந்தம், இப்படி ஒரு சத்திய பிரமாணம் தன்னுடைய மனதில் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்ற இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இதன் காரணமாக தான் இங்க நபிகளார் சொன்ன 2 செய்திகள் என்ற இந்த தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 200வது ஹதீஸ். இந்த ரியாலுஸ் சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 200வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் ஹுதைஃபத பினுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். யமான் என்பவருடைய மகனான ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியத ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப பாருங்க, கால அந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். ஹதீஸைனி 2 செய்திகளை எங்களுக்கு செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். கத் ரஅய்து திட்டமாக நான் அதை பார்த்து விட்டேன். அஹதஹுமா அந்த 2 செய்திகளில் ஒன்றை நான் திட்டமாக பார்த்துள்ளேன்.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 2 விஷயத்த சொன்னாங்க, 2 செய்தியை சொன்னாங்க. அந்த 2 செய்தியில ஒரு செய்திய நான் பார்த்துட்டேன், நான் வாழ்க்கையில பார்த்துட்டேன். இன்னும் இன்னும் நானாகிறவன் அந்தவிருள் ஆகர, மற்றொரு செய்தியை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு செய்தியை நான் பார்த்துட்டேன். இன்னும் மற்றொரு செய்தி, இரண்டாவது செய்தியாக சொன்னாங்களே, அந்த செய்தியை நான் பார்ப்பதற்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ சொல்றாங்க, ஹத்தஸனா, எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அறிவித்தார்கள். என்ன செய்தி? அன்னல் அமானத்தை. அப்போ முதலாவது செய்தியை சொல்றாங்க, அன்னல் அமானத்தை, நிச்சயமாக அமானிதமாகிறது. நஸலத் ஃபீ, நஸலத் இறங்கியது, அது இறங்கியது, ஃபீ ஜதுஇ குலூபிர் ரிஜாலி, மனிதர்களுடைய கல்புகளில், உள்ளங்களின் அடிப்பாகத்தில் அது இறங்கியது என்று சொல்லலாம் சொன்னாங்க. அப்போ அந்த அமானிதம் என்ற அந்த செயலை மனிதனுடைய அந்த உள்ளத்துல அடிப்பாகம், அந்த அடிப்படையில, அந்த அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த அமானத் என்ற அந்த செயலை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சான். அது அங்கு இறங்கியது என்பதை சொல்லலாம் சொன்னாங்க. சும்ம பிறகு நஸலல் குர்ஆனு, பிறகு அந்த குர்ஆன் இறங்கியது. ஃபஅலிமு மினல் குர்ஆன், எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்போ குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து அந்த அமானிதத்தை எப்படி பேணணும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல ஆயத்துக்களின் மூலமாக சொல்லி காமிச்சிருக்கிறோம். இந்த பாடத்திற்கு தோதுவாகவே நம்ம சில ஆயத்துக்களை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சில ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா இந்த அமானிதம் சம்பந்தப்பட்டு சொன்னானா இல்லையா, அந்த ஆயத்துக்களை கொண்டெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எப்படி அமானிதமாக நடந்து கொள்ளணும், எப்படி அமானிதத்தை பேணணும், அமானிதம் என்பது எந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கின்றது என்பதை அந்த குர்ஆன் ஷரீஃபில் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். வாலிபு, இன்னும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மின சுன்னதி, சுன்னத் என்ற அந்த நபி வழியில் இருந்தும், அவர்களினுடைய அந்த நபி வழியில் இருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அப்போ அல்லாஹு தஆலா எப்படி தன்னுடைய திருமறையில இந்த அமானிதத்தை குறித்து பல ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறானோ, அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலையும் இந்த அமானிதம் குறித்தான பல ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸுகள் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமானிதத்தை பேணி நடப்பவர்களாக இருந்தார்கள். அப்போ அதை பேணி நடக்கவும் சொன்னாங்க. அப்ப இது எல்லாமே சுன்னத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்களா இல்லையா, அந்த அமானிதத்தை எப்படி பேணணும் என்ற தன்னுடைய செயலாலும் அவர்கள் செய்து காட்டினார்கள். தன்னுடைய சொல்லாலும் பிறருக்கு காட்டி தந்தார்கள். தன்னுடைய ஹதீஸ்களாலும் தன்னுடைய வார்த்தைகளாலும் அதை அவர்கள் பரிபூர்ணப்படுத்தினார்கள். அப்போ அந்த சுன்னத்து, அந்த நபி வழியை கொண்டும் அந்த நபி வழியில் இருந்தும் அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அந்த அமானிதத்தை எப்படி பேணணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் விஷயமாக சொன்னாங்க. சரிங்களா? அப்ப இதுதான் முதலாவது விஷயம். சும்ம பிறகு ஹத்தஸனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். அப்ப இரண்டாவது விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன விஷயம், எதை தொட்டும் அது அமையக்கூடியதாக இருக்கு? இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது, அன் ரஃபஇல் அமானத்தி, அமானிதம் என்பது உயர்த்தப்படுவது, உயர்வதை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியானது இருக்கின்றது. அப்ப முதலாவது விஷயம், அந்த அமானிதம் மனிதனுடைய அந்த கல்புல எந்த இடத்துல அடிப்பாகத்துல வச்சிருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. இரண்டாவது செய்தியாக, அந்த அமானிதம் என்பது அந்த மனிதனுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த அடிப்பாகத்தில் இருந்து உயர்த்தப்படும், அது பறிக்கப்படும், அல்லாஹ் அதை உயர்த்தி விடுவான் என்று அவர்கள் இரண்டாவது விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொன்னார்கள் என்பதை ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறாங்க. அப்ப பாருங்க, ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யனாமுர் ரஜுலு, ஒரு மனிதன் உறங்குவார், அந்நௌமத்த, ஒரு உறக்கம், ஒரு மனிதர் உறங்குவார், ஃபதுக்பதுல் அமானத்து மின் கல்பிஹி, அமானிதம் என்பது பறிக்கப்படும், அமானிதம் என்பது கைப்பற்றப்படும்
மின் கல்விஹி அவருடைய உள்ளத்தில் இருந்து அமானிதம் என்பது கைப்பற்றப்படும். அப்போ ஒரு மனுஷன் தூங்குவாரு, அவர் தூங்கக்கூடிய அந்த சமயத்துல அவர் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய இதயத்திலிருந்து அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த அமானிதம் என்ற தன்மை அது என்ன கைப்பற்றப்படும் என்று சொல்லதான் சொன்னாங்க. கைப்பற்றப்பட்டுனா அது எடுக்கப்படும். எப்படி அல்லாஹ் தன் அந்த உள்ளத்துல வச்சானோ அதே மாதிரியே அந்த அமானத்தை தான் எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், தான் கைப்பற்றி கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்போ கைப்பற்றப்படும். ஃபயலல்லு ஃபயலல்லு அஸருஹா மிஸ்லல் வக்தி. ஃபயலல்லு அஸருஹா அதனுடைய அடையாளம் ஆகும். மிஸ்லல் வக்தி ஒரு சிறு புள்ளியை போல ஆகும். இப்போ உடல்ல இந்த நமது உடலுடைய அந்த தோல்ல ஒரு சின்ன சின்ன புள்ளிகள் சில வருமா இல்லையா, அதுபோல ஒரு சின்ன புள்ளி இருக்கிறத மாதிரி அதை அவர் காணுவார், அதை அவர் பார்ப்பார் என்று சொல்ல சொன்னாங்க. அப்போ தன்னுடைய அமானத்து எடுக்கப்பட்டதுன்னு ஒரு அடையாளமாக எடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு அசர் இருக்கணுமா இல்லையா, ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா. இப்போ ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கிறோம், ஒரு மண்ணில் வைக்கிறோம், ஒரு மண்ணில் ஒரு கல்லை புதைச்சி வைக்கிறோம். புதைச்சி வச்சுட்டு அந்த கல்லை நம்மளுடைய கையை வச்சு எடுக்கும் பொழுது அந்த எடுத்ததற்கான அடையாளம் அந்த மண்ணில் இருக்குமா இல்லையா, ஒரு அடையாளம் தென்படுமா இல்லையா. அது போன்ற ஒரு அடையாளத்தை அவன் தன்னுடைய கண் கொண்டு அவன் பார்ப்பவனாக இருப்பான். அந்த அடையாளம் எப்படி இருக்கும், முதல்ல ஒரு சின்ன ஒரு புள்ளிய மாதிரி ஒரு வக்த மாதிரி இருக்கும் என்பதாக சொன்னாங்க. அதை பார்த்துட்டு சும்மா பிறகு எனாமு நௌமத்த பிறகு அவன் ஒரு உறக்கம் உறங்குவான். அமானத்து மின் கல்பிஹி அவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த அமானிதம் என்பது கைப்பற்றப்படும். அப்ப மறுபடியும் அந்த புள்ளியை பார்த்துட்டு திரும்பவும் அவன் உறங்குவான், திரும்பவும் அவன் தூங்குவான். தூங்கும் பொழுது அந்த அமானிதம் என்பது அந்த அமானிதம் என்ற அந்த தன்மை என்பது அவருடைய உள்ளத்திலிருந்து மீண்டும் பறிக்கப்படும், மீண்டும் கைப்பற்றப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றப்படும். அப்ப அந்த சமயத்துல அசருஹா அதனுடைய அடையாளம் ஆகும். மிஸ்ல அசரில் மஜ்லி மஜிலுடைய அடையாளத்தை போல அதனுடைய அடையாளம் ஆகும். மஜிலுன்னு சொன்னா ஒரு சின்ன கொப்பளம். கொப்பளம் தெரியுமா இல்லையா, ஒரு காயம் ஏற்பட்டா நமக்கு கொப்பளம், ஒரு கொப்பளம் வரும். ஒரு தீயெல்லாம் பட்டுச்சுன்னா அந்த இடமே கொப்பளிச்சு போயிடும், கொப்பளிச்சு ஒரு கொப்பளத்தை போல ஆயிருமா இல்லையா, அதுக்கு தான் மஜிலுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மஜிலுடைய அடையாளத்தை போல அதை அவர் பார்ப்பார். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும் அதனுடைய அடையாளம், எடுக்கப்பட்ட அந்த அடையாளம். இரண்டாவதாக அது எடுக்கப்பட்ட அடையாளம் என்பது ஒரு கொப்பளத்தை போல ஆகிவிடக்கூடியதாக இருக்கும். அந்த கொப்பளம் போன்றதான அந்த அடையாளத்தையும் அவர் பார்க்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. கஜம்ரின் ஒரு கங்கை போல, தஹரஜதஹு அலா ரிஜ்லிக உன்னுடைய காலின் மீது அதை நீ உருட்டி, பனஃபித்த அப்பொழுது அது கொப்பளித்து, ஃபதராஹு அந்த சமயத்தில் அதை நீ பார்ப்பாய், முத்தபிரன் வீங்கியதான நிலையில் அதை நீ பார்ப்பாயே, அத்தகைய ஒரு கங்கை போல. அப்போ ஒரு நெருப்ப கங்கு எடுத்து நம்ம காலில் வச்சு நம்ம அப்படியே உருட்டுறோம். அப்படி உருட்டுனா நம்ம கால் அப்படி கொப்பளமாகுமா இல்லையா, அப்படி அந்த கொப்பளித்திருக்குமா இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை அந்த அடையாளத்தை போன்ற ஒரு அடையாளத்தை நீ காண்பாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க. வலைஸ ஃபீஹி இன்னும் அதிலே இல்லை ஷைஉன் எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்போ எந்த ஒரு விஷயமும் அதுல இல்லை. இப்போ முதல்ல ஒரு சின்ன புள்ளியா பார்ப்பான், அப்புறம் ஒரு கொப்பளமாக பார்ப்பான், அப்புறம் ஒரு வீங்கிய ஒன்றாக பார்ப்பான். அப்ப அந்த வீங்கிய ஒன்றாக பார்க்கும் பொழுது அதுல ஒண்ணுமே இருக்காது என்று சொன்னாங்க. எப்படி ஒண்ணுமே இருக்காதுன்னா, அந்த காயத்தை பார்த்த உடனே அந்த காயம் என்பது காணாம போயிடும். அந்த காயம் அப்படியே மறைஞ்சு போகக்கூடியதாக இருக்கும், அதுல ஒண்ணுமே இருக்காது. அந்த காலில் அந்த காயம் ஏற்பட்ட அடையாளமே இல்லாமல் போய்விடும். எப்படி அந்த காயம் ஏற்பட்டு அது முழுமையாக போயிடுச்சோ, முழுமையாக அது அடிப்படையோடு அது போயிடுச்சோ, அது போல அமானிதம் உள்ளத்தில் இருப்பது போன்று தெரியும், ஆனால் ஒன்றும் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த அமானத்தை எப்படி அல்லாஹு தாலா மனிதனுடைய அந்த உள்ளத்துல வச்சானோ அது போல அல்லாஹு தாலா அதை முழுமையாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அது கைப்பற்றப்பட்டதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு செயலை செஞ்சாங்க. சும்மா பிறகு அகத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். ஹஸாத்தன் ஒரு கல்லை எடுத்தார்கள். ஃபதஹரஜஹு
அதை அவர்கள் உருட்டினார்கள். அலா ரிஜ்லிஹி, தன்னுடைய காலின் மீது அந்த கல்லை அவர்கள் உருட்டினார்கள். இந்த செயலை சொல்லிட்டு, இந்த செயலெல்லாம் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கற்று தந்துட்டு, ஒரு சின்ன கல்லை எடுத்து தன்னுடைய காலில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருட்டினார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் ஹுதைஃபத்துல் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்போ இதுவரைக்கும் இந்த ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸு கொஞ்சம் நீண்ட ஹதீஸாக இருக்கிறதுனால இதை நம்ம 2 பாகமாக நம்ம போட்டு நம்ம பார்த்தோம் என்பதாக மேலே சொன்னோம். அப்போ இதுவரைக்கும் இந்த முதல் பாகத்துல நம்ம பேசியாச்சு. இதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த வரியை தொட்டும் இந்த வரியில இருந்து இந்த ஹதீஸினுடைய பரிபூரணம், இந்த ஹதீஸினுடைய முழுமை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாகமான அந்த 2ஆம் பாகத்தில் நாம் இந்த ஹதீஸினுடைய முழுமையை பற்றி நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.